அதுதான் 4 கோழி வச்சுட்டு ஃபார்ம்ங்கறீங்களா அப்படினா சொல்லுவாங்க. அதான் யார் வந்து பார்த்தது? 4 கோழி வீட்டுல வந்து பார்த்தானா இல்ல 40 கோழி இருக்குதா இல்ல 400 கோழி இருக்குதா? யாரா வந்து பார்த்தது? வச்சு நம்மளால தூணுக்கு அப்புறம் செவரேருக்கு வச்சு லைட் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. திருட்டுத்தனமா பார்த்தாங்க. இங்க பாரு, உதச்சிட நீ எங்க போய் உழுவ தெரியுமா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. மா சாமி, என்ன சமையல் ஆச்சா? ஆச்சு சாமி. அப்படி என்ன இன்னைக்கு செஞ்சு அப்படியே விருந்து என்ன அப்படி என்ன பெருசா செஞ்சு வச்சிருக்கிற? பெரிய விருந்து தான் செஞ்சு வச்சிருக்கேன். என்னடா வெறும் ரசம் தான் வச்சிருக்கிறேன். ரசத்துக்கு அப்புறம் பொரியல் வாழைத்தண்டு வாங்கிட்டு வாழைத்தண்டு தான் பொரியல் பண்ணியிருக்கிறேன். வாழைத்தண்டா? இங்க காட்டு. நம்ப மாட்டீங்க. எங்க வீட்டுல வாழைத்தண்டு பொரியல். ஸோ அவ்வளோதான். சிம்பிளா ரசம் வாழைத்தண்டு பொரியலோட முடிஞ்சதா? சரிம்மா. சாமி, உங்ககிட்ட ஒரு அரிசி காமிக்கலான் இருந்தேன். என்னது? இங்க பாரு, முட்டை. முட்டையில என்னம்மா அதிசயம்? நம்ம தான் தினம் 5-6 போட்டு தான் இருக்குது, எடுத்து வச்சுட்டு தான் இருக்கிறான். இதுல என்ன அதிசயம்? இது மாதிரி எவ்வளவு பெரிய முட்டையே இருக்குன்னு பாரு. ஆமா, இது என்னது இவ்வளவு பெருசா இருக்குது? வான்கோழி முட்டையே இருக்குது பாருடா. வான்கோழி முட்டை இதை விட கொஞ்சம் பெருசுமா? இது விட பெருசா இருக்குமா? இதை விட பெருசு. ஆனா நாட்டுக்கோழி முட்டையில இவ்வளவு பெருசு நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சத்தியமா நான் இப்ப வாழ்நாள் இங்க பாருங்க. இங்க அது வேற, இது 2 கையில போய் அப்பதான் உங்களுக்கு 2 கையில கீழே. இவ்வளவு பெரிய முட்டை நான் இப்பதான் முதல் டைம் பாக்குறேன். பாத்தியாடா, இருக்கிற முட்டையில இது பாரு எவ்வளவு பெருசா இருக்குது. சைஸ் எவ்வளவு பெருசா தெரியுது. இன்னும் பக்கத்துல காட்டினாதான் தெரியுங்க. பாருங்க, இருக்கிறதுலயே அந்த எல்லை எதுன்னு காட்டு. அதுக்கு ஆட்ட வேண்டியது இல்ல, அதை பெருசா தெரியுது. காட்ட வேண்டிய தேவையே இல்ல. இது லட்சுமி போட்ட முட்டையாக்கு. நம்ம கோழிக மொத்தம் ஒரு 200 முட்டை போட்டிருக்குமா? அதெல்லாம் மேலேயே போட்டிருக்குமா? அந்த முட்டையில இது ஒண்ணுதானே இவ்வளவு பெருசா வந்தது. நான் வச்சிருக்கிற 4 கோழியில உனக்கு 200 முட்டை வருதா? 4 கோழியா? யார் வந்து பார்த்தது? 4 கோழி வீட்டுல வந்து பார்த்தானா இல்ல 40 கோழி இருக்குதா இல்ல 400 கோழி இருக்குதா? யாரா வந்து பார்த்தது? பாக்கா ஒருத்தன் சொன்னேன். ஓ, அவன் சொல்றவனுக்கு என்ன சொல்றவனுக்கு சொரக்காய் குப்பு இல்லம்பா. நம்ம வீட்டுல இருக்க நம்மளுக்கு தான் தெரியும். அதுதான் 4 கோழி வச்சுட்டு ஃபார்ம்ங்கறீங்களா அப்படின்னா சொல்லுவாங்க. அதான் நீ சொன்ன கிட்ட 4 இருக்குதா 40 இருக்குதா 400 இருக்குதான்னு அவன் வந்து திருட்டுத்தனமா வந்து எட்டி பார்த்துட்டு போனாங்க. லைட் வச்சு நம்மளால தூணுக்கு அப்புறம் செவரேருக்கு வச்சு லைட் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. திருட்டுத்தனமா பார்த்தானே. அவன் கிடக்குறான் கஷ்டப்பட்டு. அதுதான் தண்ணி வச்சு அதோட பிரதிபலம் தான். அதுதான் இவ்வளவு பெரிய முட்டை நான் பார்த்ததே இல்லடா. நானே பார்த்தது இல்ல, நீயும் பார்த்தது இல்ல. எடுத்து காட்டு அவங்களுக்கு. இவங்க யாரா இந்த சைஸ்ல? ஏங்க இந்த சைஸ்ல நீங்க பாத்திருக்கீங்களா? இவ்வளவு பெரிய சைஸ்ல. ஆனா சரிம்மா, சரி 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 சரியா? சரி சரிங்கிற இவ்வளவு பெரிய முட்டை எடுத்து ஆம்லெட் போட்டேன்னு வையன், சும்மா அப்படியே கல்லு பெரிய சைஸுக்கு வந்து சேரு. இங்க பாரு, உதச்சிட நீ எங்க போய் உழுவ தெரியுமா? அந்த பக்கம் போய் விழுங்க. நானே இவ்வளவு பெரிய முட்டை இப்பதான் புதுசா வந்திருக்கு, நான் அதிசயமா பாத்துட்டு இருக்கிறேன். இந்த முட்டைய அப்படியே அடகாத்தி எவ்வளவு பெரிய கோழி வரும், அந்த கோழி அப்படி பெருசா இருக்கு. ஏன்னா நான் பார்க்கணும்னு ஆவலா இருக்கேன். ஆம்லெட் போடு. ஏமா முட்டை பெருசா இருந்தா வர கோழியும் பெருசா இருக்குமாம்மா? ஏமா கொஞ்சம் முட்டை இவ்வளவு பெருசா இருக்கு, கோழி பெருசா வராது. அதெல்லாம் ஒரே சைஸா வரும். இன்னும் அடைய உட்கார ரொம்ப நாள் இருக்குதுல்லம்மா. இப்பதானே 5 முட்டை போட்டுருக்காங்க. முட்டை போட்டு அப்புறம் தான் அடையப்பா. சரி, வரைக்கும் பத்திரமா பாதுகாக்கணுமா? அதுதான் ஏன் காவல. ஆம்லெட் வேணுமா? பாத்து வச்சு இல்ல, பாத்து வச்சுக்கோ. நீ எங்க ஒளிச்சு வைப்பே வச்சுக்கோ. என் கண்ணுல சிக்கிச்சுனா, நீ இல்லாதப்ப சிக்கிச்சுன்னா எடுத்து நான் ஆம்லெட் போட்டுருவேன். போடுங்க. நான் எங்கேயாவது பெட்டியில போட்டு பூட்டி வைக்கிற மாதிரி பூட்டி வச்சிருந்தேன். அப்ப எப்படி எடுத்து ஆம்லெட் போடுவேன் நானும் பார்த்தேன். உங்ககிட்டயும் சரி அவங்ககிட்டயும் சரி. அவன்லாம் ஒண்ணு பண்ண நல்ல பையன் தான். ஆம்லெட் போட்டா வந்து சாப்பிடுவான். ஆமா, அவனுக்கு பங்கு வேணும். சரி, எடுத்து ஒளிச்சு வை. நீ நகரு, நான் போய் ஒளிச்சு வைக்கிறேன்.